பயாஸ்கோப் உலகின் பல நாடுகளில் சினிமா அறிமுகமாவதற்கு முன்பே மெட்ராஸ் வாசிகள் அந்த மயக்கம் மாய உலகத்தில் உல்லாசமாக உலாவர ஆரம்பித்து விட்டார்கள். பிரான்சின் லூமியர் சகோதரர்கள் தாங்கள் கண்டுபிடித்த சினிமாட்டோகிராஃப் என்ற கருவியை கொண்டு 28 டிசம்பர் 1895 அன்று உலகின் முதல் சினிமாவை திரையிட்டு காட்டினர். அடுத்த 2 ஆண்டுகளில் சினிமா சென்னைக்கு வந்துவிட்டது. சென்னை ராஜஸ்தானியில் முதல் திரைப்படம் திரையிடப்பட்ட இடம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு அருகில் இருக்கும் விக்டோரியா பப்ளிக் ஹால். எட்வர்ட் என்ற ஆங்கிலேயர் 1897 மௌனமாக ஓடும் சலனப்பட காட்சிகளை முதன்முறையாக இங்கு திரையிட்டு காட்டினார்கள். ரயில் நிலையத்தில் ரயில் வந்து நிற்பதும் தொழிற்சாலையில் இருந்து தொழிலாளர்கள் வெளியே வருவதும் தான் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த காட்சிகள். ஒரு வெள்ளை திரையில் இருந்து திடீரென ரயில் வருவதும் நகர்வதும் மெட்ராஸ் வாசிகளை அவர்கள் பாஷையிலேயே சொல்வதென்றால் உண்மையிலேயே மெர்சலாகிவிட்டது. திடீர்னு திரையில ரயில் வருதான் நகருதான், ஆளுங்க எல்லாம் வந்து வந்து போறாங்களாம். அப்படி இப்படி என பார்த்தவர்கள் பரவசப்பட்டு சொல்ல அடுத்தடுத்து அலைக்கடலென திரண்டு வந்த அந்த அதிசயத்தை பார்த்துவிட்டு போனார்கள் மெட்ராஸ் மாநகர மக்கள். மக்களின் அமோக வரவேற்பை தொடர்ந்து சென்னையில் சினிமா அடுத்த கட்டத்தை நோக்கி வேகமாக முன்னேற ஆரம்பித்தது. தெரு ஓரங்கள், பூங்காக்கள் என பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மௌன படங்கள் திரையிட்டு காட்டப்பட்டன. இப்படி கண்ட இடங்களில் கூட்டம் கூடுவதை விட அதற்கென ஒரு பிரத்யேக அரங்கை கட்டினால் என்ன என 2 ஆங்கிலேயர்களுக்கு யோசனை வந்தது. அதன் பலனாக சென்னைக்கு முதல் முழுநேர தியேட்டர் கிடைத்தது. அதுதான் அண்ணா சாலையில் இருந்த புகழ்பெற்ற எலக்ட்ரிக் தியேட்டர். வார்விக் மேஜர், ரெஜினால்ட் அயர் ஆகிய இருவரும் இணைந்து மவுண்ட் ரோட்டில் எலக்ட்ரிக் தியேட்டர் என்ற அரங்கை காட்டினர். இது 1900 ஆண்டு கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இங்குள்ள கல்வெட்டு ஒன்றிலும் அப்படித்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் அதன் நூற்றாண்டை நினைவு கூறும் வகையில் 2000ஆம் ஆண்டு இந்திய தபால் துறை சிறப்பு தபால் தலை கூட வெளியிட்டது. ஆனால் எலக்ட்ரிக் தியேட்டர் 1913ஆம் ஆண்டுதான் கட்டப்பட்டதாக சினிமா வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதற்கு முன்னரே சென்னையில் சில திரையரங்குகள் இருந்தன. பிராட்வே பகுதியில் திருமதி குளுக் 1911 பயாஸ்கோப் என்ற திரையரங்கை நடத்தி இருக்கிறார். உண்மையில் இதுதான் சென்னையின் முதல் நிரந்தர திரையரங்கம். ஆனால் குலூக் இதனை திரையரங்கமாக நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் கட்டவில்லை. ஏற்கனவே இருந்த ஒரு கட்டடத்தை சற்றே மாற்றியமைத்து அதில் படங்களை திரையிட்டார். நாளிதழ்களில் விளம்பரம் கொடுத்து தனது தியேட்டரை பிரபலப்படுத்தினார் குலூக். அந்த காலத்திலேயே மக்கள் நெருக்கடி மிகுந்த பகுதியாக விளங்கிய பிராட்வேயில் தியேட்டரை அமைத்ததுடன் நிறைய பேர் பார்க்க வசதியாக ஒரு நூதன முறையையும் குலூக் பின்பற்றினார். அதாவது மாலை நேரம் முழுவதும் படங்கள் தொடர்ந்து திரையிடப்படும். யாருக்கு எப்போது வசதியோ அப்போது வந்து பார்த்து கொள்ளலாம். அந்த காலத்தில் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் இதுதான் நடைமுறையில் இருந்தது. ஆனால் இவ்வளவு செய்து கொடுத்தும் குலூக்கின் திரையரங்கம் வெறும் 6 மாதங்களில் மூடப்பட்டு விட்டது. அன்றைய காலகட்டத்தில் இதுவே பெரிய விஷயமாக பேசப்பட்டது. குலூக்குக்கு முன்பே கோஹன் என்பவரும் 1907 மவுண்ட் ரோட்டில் மிஸ்குவித் அண்ட் கோ என்ற கட்டடத்தில் லிரிக் என்ற திரையரங்கை நடத்தி வந்தார். இது முழுநேர திரையரங்கு அல்ல. கேளிக்கை இடமாக இருந்த இங்கு ஆங்கிலேயர்கள் விருந்துகளுக்காக கூடி ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். அவ்வப்போது சில மௌன படங்களும் திரையிடப்பட்டன. இந்த சூழலில்தான் மவுண்ட் ரோட்டில் அவதரித்தது எலக்ட்ரிக் தியேட்டர். திரையரங்கமாக நடத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் கட்டப்பட்டதால் இதனையே சென்னையின் முதல் நிரந்தர திரையரங்கம் என எடுத்துக்கொள்ளலாம். தென்னிந்தியாவின் முதல் நிரந்தர திரையரங்கமும் இதுதான். உறுதியான இரும்பு தூண்களும் சாய்வான கூரையும் கொண்ட இந்த கல் கட்டடம் அன்றைய சென்னை வாசிகளின் கனவுகளை ஆக்கிரமித்தது. இங்கு திரையிடப்பட்டவை மௌன படங்கள் என்பதால் படம் ஓடும்போது அரங்கின் ஒரு மூலையில் இருந்து பியானோ வாசிக்கப்படும். கண்களுக்கு விருந்து படைக்கும் திரை காட்சிகளும் காதுகளில் நுழைந்து இதயத்தை தொடும் பியானோ இசையும் சேர்ந்து அன்றைய மெட்ராஸ் வாசிகளை அப்படியே மெல்லிய மயக்கத்தில் ஆழ்த்தி ஒரு கனவு உலகுக்கு கடத்தி சென்றன. வார்விக் மேஜர் தனது திரையரங்குக்கு வரும் ரசிகர்களுக்காக அரங்கின் பின்புறம் மதுக்கூடத்தையும் விளையாடி மகிழ பில்லியர்ட்ஸ் டேபிள் ஒன்றையும் அமைத்திருந்தார். அன்றைய மெட்ராஸின் புகழ்பெற்ற உணவு கலைஞரான டி ஏஞ்சலிஸ் அருகிலேயே ஹோட்டல் வைத்திருந்ததால் அருமையான சைடிஷ் எலக்ட்ரிக் தியேட்டரின் திறந்துவழி மதுக்கூடத்தில் கிடைத்தது. இப்படி சிறப்பாக போய்கொண்டிருந்த எலக்ட்ரிக் தியேட்டருக்கு ஷாக் கொடுத்தார் ஒரு தெலுங்கர். ரகுபதி வெங்கையா என்பவர் எலக்ட்ரிக் தியேட்டருக்கு அருகிலேயே கேடி என்ற திரையரங்கை ஆரம்பித்தார்.
கேட்டிக்கு கிடைத்த வரவேற்பால் வார்விக் மேஜரின் எலக்ட்ரிக் தியேட்டர் 21 மாதங்களில் கடைசி காட்சியை திரையிட வேண்டியதாகிவிட்டது. இறுதியில் வார்விக் மேஜர் 1915 தனது எலக்ட்ரிக் தியேட்டரை தபால் துறைக்கு விற்றுவிட்டார். அன்று முதல் இன்று வரை இது இந்திய தபால் துறையின் வசம் இருக்கிறது. மவுண்ட் ரோடு தபால் நிலையத்துக்குள் இன்றும் நீங்கள் இந்த தியேட்டரை பார்க்கலாம். தபால் நிலைய வளாகத்திற்குள் நுழைந்ததுமே அந்த கால வீடு பாணியில் நம்மை எதிர்கொள்ளும் கட்டடம்தான் அன்றைய எலக்ட்ரிக் தியேட்டர். இன்று அந்த கட்டடத்தில் அரிய தபால் தலை காட்சிக்கு வைக்கப்பட்டன. இன்று அந்த கட்டடத்தில் அரிய தபால் தலைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. உலகின் முதல் தபால் தலையான பென்னி பிளாக் முதல் பல அரிய தபால் தலைகளை அங்கு பார்க்கலாம். சரி, வார்விக் மேஜரின் ஆதாரத்தை அசைத்து பார்த்து சேதாரத்தை ஏற்படுத்திய ரகுபதி வெங்கையாவின் கதைக்கு வருவோம். 1909 இங்கிலாந்து இளவரசர் 5ஆம் ஜார்ஜ் மெட்ராஸ் வந்தபோது அவரது வருகையை கொண்டாடும் விதமாக ஒரு பிரம்மாண்ட கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் ஒளியுடன் கூடிய குறும்படங்கள் திரையிடப்பட்டன. அதற்காக பிரிட்டன் கம்பெனி ஒன்று குரோன் மெகாபோன் என்ற கருவியை கொண்டு வந்திருந்தது. அது கிராமபோன் பொருத்தப்பட்ட பட ப்ரொஜெக்டர். திரையில் படம் ஓடும்போது அதற்கேற்ப ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒலி கிராமபோனில் இருந்து ஒலிக்கும். எனவே நடிகர்களின் உதட்டசைவும் திரையில் வரும் ஒலியும் ஒத்திசையுடன் இருக்காது. திரையில் மனிதர்கள் பேசுவதும் வண்டிகள் சத்தத்துடன் ஓடுவதும் அந்த கால மெட்ராஸ் வாசிகளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. இந்த கருவியை பார்த்த ரகுபதி வெங்கையா என்ற புகழ்பெற்ற ஸ்டில் போட்டோகிராஃபருக்கு ஒரு யோசனை தோன்றியது. கண்காட்சி முடிந்ததும் பிரிட்டன் நிறுவனத்திடம் ரூபாய் 30,000 கொடுத்து அந்த கருவியை வாங்கிவிட்டார். அது வெங்கையாவின் வாழ்க்கையில் வசந்தத்தை வாரி வழங்கியது. முதலில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு அருகில் ஒரு கொட்டகை போட்டு அந்த கருவியை வைத்து படம் காட்டினார் வெங்கையா. மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். பின்னர் அதனை எடுத்துக்கொண்டு இந்தியா முழுவதும் சுற்றி படம் காட்டினார். அப்படியே கோபால் பல்பொடி போல இலங்கை, பர்மா போன்ற பல நாடுகளுக்கும் தனது கருவியுடன் படையெடுக்க ஆரம்பித்து விட்டார். வெங்கையாவுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாகிவிட்டதால் சீக்கிரமே பணக்காரர்கள் பட்டியலில் சேர்ந்து விட்டார். கிடைத்த லாபத்தை வைத்து சென்னையில் மௌனப்படம் திரையிடும் ஒரு நிரந்தர சினிமா தியேட்டரை கட்டினார். தென்னிந்தியாவில் இந்தியர் ஒருவர் கட்டிய முதல் தியேட்டர் என்ற பெருமையுடன் 1914 உதயமானது கெய்டி திரையரங்கம். கெய்டி சிறப்பாக கல்லா கட்டியதை தொடர்ந்து வெங்கையா மெட்ராஸில் அடுத்தடுத்து தியேட்டர்களை கட்டினார். தங்கசாலை சந்திப்பில் கிரவுண்ட் தியேட்டரும், அடுத்த ஆண்டு புரசைவாக்கம் நெடுஞ்சாலையில் குளோப் தியேட்டரும் பிறந்தன. குளோப் தியேட்டர் தான் பின்னர் ராக்ஸி என்ற பெயரில் மாற்றப்பட்டது. இந்த 3 தியேட்டர்களுமே மௌன படங்களை திரையிட்டு வந்தனர். மில்லியன் டாலர் மிஸ்ட்ரி, மிஸ்ட்ரீஸ் ஆஃப் மீரா, கிளட்சிங் ஹேண்ட், புரோக்கன் காயின், ராஜாஸ் கேஸ்கட், பெரல் ஃபிஷ், கிரேட் பார்ட் போன்ற மௌன படங்களை வெளிநாடுகளில் இருந்து வரவழைத்து தனது 3 தியேட்டர்களிலும் திரையிட்டார் வெங்கையா. அதன் மூலம் ஹாலிவுட் சினிமாக்களை அந்த காலத்திலேயே மெட்ராஸ் வாசிகளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் வெங்கையா. இந்த காலகட்டத்தில்தான் இந்தியாவில் கிசகவதம், ஹரிச்சந்திரா போன்ற மௌன படங்கள் வெளியாகின. வெங்கையா இந்த 2 படங்களையும் தனது 3 தியேட்டர்களில் மாறி மாறி திரையிட்டார். இவற்றின் வெற்றியை பார்த்த அவர் அடுத்ததாக பட தயாரிப்பில் இறங்க முடிவெடுத்தார். தனது மகன் ரகுபதி சூரிய பிரகாஷை லண்டனுக்கு அனுப்பி திரைத்துறையில் பயிற்சி பெற செய்தார். அப்படியே ஜெர்மனிக்கும் ஹாலிவுட்டுக்கும் போன பிரகாஷ் திரும்பி வரும்போது 35 mm வில்லியம்சன் மௌன பட கேமரா ஒன்றை வாங்கி வந்தார். அதனை கொண்டு வெங்கையாவும் பிரகாஷும் மீனாட்சி கல்யாணம் என்ற திரைப்படத்தை எடுத்தனர். இந்த படம் எடுக்கப்பட்ட கதையையே தனியாக ஒரு படமாக எடுக்கும் அளவுக்கு சுவாரஸ்யமான பல நிகழ்வுகளும் அதிரடி திருப்பங்களும் அரங்கேறின. புகைப்படம் எடுத்தால் ஆயுள் குறைந்துவிடும் என்ற மூட நம்பிக்கை அந்த காலத்தில் மக்கள் மத்தியில் ஆழமாக இருந்தது. எனவே வெங்கையாவின் படத்தில் நடிக்க தமிழ் நடிகர்களும் யாரும் முன்வரவில்லை. மீனாட்சி கல்யாணத்தை தமிழர்களை வைத்து நடத்த முடியாது என உறுதியாக தெரிந்த பிறகு வெங்கையா அதிரடியாக ஒரு முடிவெடுத்தார். மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் தமிழர்களாகத்தான் இருக்க வேண்டும் என என்ன கட்டாயம்? ஆங்கிலோ இந்தியர்களாக இருந்துவிட்டு போகட்டுமே என சமரசம் செய்து கொண்டு மெட்ராஸில் இருந்த ஆங்கிலோ இந்தியர்களை தனது படத்தில் ஒப்பந்தம் செய்தார். திரையுலகில் இன்று தாறுமாறாக மேற்கொள்ளப்படும் சமரசங்களுக்கு அநேகமாக இதுவே தொடக்கமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் படத்தை முடித்து திரையிட்டு பார்த்தவர்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. காரணம், திரையில் நடிகர்கள் யாருக்கும் தலை இல்லை.
ஆங்கிலோ இந்தியர்களை கடவுள் பாத்திரங்களில் நடிக்க வைத்து சாமி குற்றமாகிவிட்டதால் அனைவரின் தலையும் உருண்டு விட்டதாக மெட்ராஸ் வாசிகள் பரபரப்பாக பேசிக்கொண்டார்கள். ஆனால் லென்ஸில் ஏற்பட்ட கோளாறுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என பிரகாஷ் கண்டறிந்தார். பின்னர் தலையுடன் அவர்கள் நிறைய படங்களை எடுத்தனர். 1932 மெட்ராஸ் வாசிகளுக்கு வெங்கையா ஒரு பரிசு கொடுத்தார். தனது 3 தியேட்டர்களிலும் பேசும் படங்களை திரையிடும் நவீன கருவிகளை பொருத்தினார். பின்னர் இங்கு பல படங்கள் பேசின. இப்படித்தான் அந்த கால மெட்ராஸ் வாசிகளின் கனவுகளுக்கு ஒவ்வொன்றாக கதவு திறந்துவிட்டன வெங்கையாவின் திரையரங்குகள். 1914 தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலம் ஓய்வின்றி இயங்கிய கேடி திரையரங்கில் 2005 முதல் படங்கள் திரையிடப்படுவது நிறுத்தப்பட்டது. பின்னர் சில ஆண்டுகள் இங்கு செட்டு போட்டு திரைப்படங்கள் எடுக்கப்பட்டன. தற்போது இந்த திரையரங்கு இடிக்கப்பட்டு அங்கு ஒரு வணிக வளாகம் முளைத்துவிட்டது. நிரந்தர திரையரங்குகளைப் போல அந்த காலத்தில் டென்ட் கொட்டகைகளும் மிகவும் பிரபலமாக இருந்தன. தெற்கு ரயில்வேயில் பணிபுரிந்து வந்த சாமிக்கண்ணு வின்சென்ட் என்பவர்தான் தென்னிந்தியாவின் முதல் டென்ட் கொட்டகை உரிமையாளர். ஒரு பரந்த மைதானத்தில் டென்ட் அமைத்து படம் காட்டியதால் அது டென்ட் கொட்டாய் சினிமா என்று அழைக்கப்பட்டது. இப்படி திரையரங்குகளும் டென்ட் கொட்டாய்களும் முளைத்த பிறகு அவற்றில் திரையிட படங்கள் வேண்டாமா? அவற்றை தயாரிக்க ஸ்டூடியோக்கள் ஆங்காங்கே ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் அவை அனைத்தும் ஒன்றாக வந்து சங்கமித்த இடம்தான் கோடம்பாக்கம். முதலில் கோடம்பாக்கம் என்ற பெயர் எப்படி வந்தது என்று பார்ப்போம். ஆங்கிலேயர்கள் ஜார்ஜ் கோட்டையில் குடியேறிய பிறகு அருகில் இருக்கும் கிராமங்களை வாங்கி மெட்ராஸ் என்ற பகுதியை விஸ்தரிக்கும் முயற்சியில் இறங்கினர். அப்போது இங்கு நிறைய நிலப்பகுதிகள் கர்நாடக நவாப்புகளின் ஆதிக்கத்தில் இருந்தன. அப்படிப்பட்ட ஒரு பகுதிதான் கோடம்பாக்கம். அந்த காலத்தில் ஆற்காடு நவாபின் குதிரை லாயங்கள் இங்கு இருந்திருக்கின்றன. காட்டுப்பகுதியாக இருந்த கோடம்பாக்கம் நவாபின் குதிரைகளுக்கு நல்ல மேய்ச்சல் நிலமாக இருந்திருக்கிறது. அதனால் உருது மொழியில் கோடா பாக், அதாவது குதிரைகளின் தோட்டம் என்று அழைத்திருக்கிறார்கள். அதுவே பின்னர் மருவி கோடம்பாக்கம் ஆகிவிட்டது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில்தான் கோடம்பாக்கம் கனவு தொழிற்சாலையின் களமாக மாறியது. சினிமா கண்டுபிடிக்கப்பட்டு சில ஆண்டுகள் ஆன பிறகும் மெட்ராஸில் முறையான ஸ்டூடியோக்கள் எதுவும் இல்லை. பம்பாய் அல்லது கல்கத்தாவுக்குத்தான் செல்ல வேண்டும். இந்தியாவின் முதல் ஸ்டூடியோவான ஸ்ரீனிவாசா சினிடோன் 1934 முளைத்தது. ஆனால் அது ஆரம்பிக்கப்பட்ட இடம் கோடம்பாக்கம் அல்ல, கீழ்ப்பாக்கம். அதை தொடங்கியவர் நாராயணன். ஏவி மெய்யப்ப செட்டியார் கூட 1946 முதலில் காரைக்குடியில்தான் ஸ்டூடியோ தொடங்கினார். 2ஆம் உலகப் போர்க்காலத்தில் சென்னையில் கடுமையான மின் தட்டுப்பாடு நிலவியதால் சொந்த ஊரில் ஸ்டூடியோ தொடங்கினார். பின்னர் 1948 இப்போதிருக்கும் இடத்தில் ஏவிஎம் இடம்பெயர்ந்தது. PN ரெட்டி தொடங்கிய வாகினி ஸ்டூடியோவும் அருகில்தான் இருக்கிறது. ஸ்டூடியோ என்றால் பிரம்மாண்டமான செட்டுக்கள், லேப் என விஸ்தாரமான இடம் வேண்டும். கோடம்பாக்கம் என்ற காட்டுப்பகுதி அதற்கு மிகவும் ஏற்றதாக இருந்ததால் தான் மெய்யப்ப செட்டியாரும் PN ரெட்டியும் இந்த இடத்தை தேர்வு செய்தனர். அவர்களை தொடர்ந்து பலர் இங்கு ஸ்டூடியோக்களை ஆரம்பித்தனர். இந்தியாவின் சிறந்த ஸ்டூடியோக்களில் ஒன்றாக கருதப்படும் SS வாசனின் ஜெமினி ஸ்டூடியோ பல புதிய முயற்சிகளை முன்னெடுத்தது. தமிழ் திரையின் தரம் இந்திய அளவில் பேசப்பட்டது. மெட்ராஸில் ஸ்டூடியோக்களின் பெருக்கத்தால் திரைப்படங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பித்தது. 1931 காளிதாஸ் படம் மூலம் பேச ஆரம்பித்த தமிழ் சினிமா புராண படங்களில் பயணத்தை தொடங்கி சமூக படங்களாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது. காளிதாஸ் படத்தில் பிரதான வேடத்தில் நடித்து புகழ்பெற்ற TB ராஜலட்சுமியை தொடர்ந்து 1935 வெளியான நந்தனார் படத்தில் ஆண் வேடத்தில் நடித்த KB சுந்தராம்பாள் வரை பல நட்சத்திரங்கள் திரைவானில் பிரகாசிக்க தொடங்கினர். 1934 பவளக்கொடியில் தனது புகழ்கொடியை பறக்கவிட்ட தியாகராஜ பாகவதர் தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் ஆனார். பாகவதரின் ஹரிதாஸ் மெட்ராஸ் திரையரங்குகளில் 100 வாரங்களுக்கு மேல் ஓடி வசூல் சாதனை படைத்தது. மணமகள் கலையாக இருந்த திரைப்படங்கள் மெல்ல சுதந்திர வேள்வியில் முக்கிய ஆயுதமாக மாறின. மேனகா என்ற படத்தில் முதல் முறையாக முண்டாசு கவிஞன் பாரதியின் நெருப்பு வரிகள் இடம்பெற்றன. மணமகள் கலையாக இருந்த திரைப்படங்கள் மெல்ல சுதந்திர வேள்வியில் முக்கிய ஆயுதமாக மாறின. மேனகா என்ற படத்தில் முதல் முறையாக முண்டாசு கவிஞன் பாரதியின் நெருப்பு வரிகள் இடம்பெற்றன. அவை சினிமா பார்க்க வந்த ரசிகனின் நெஞ்சில் சுதந்திர திரியை கிள்ளி தீ வைத்தன.
என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஏ. மதுரம் தம்பதியின் படங்கள் பல சமூக சீர்திருத்த கருத்துக்களை நகைச்சுவையோடு கலந்து மக்கள் மனதில் விதைத்தன. 1936 வெளியான சதி லீலாவதி தமிழகத்துக்கு எம்ஜிஆர் என்ற கனவு நாயகனை அறிமுகப்படுத்தியது. இப்படி தமிழ் சினிமாவின் வரலாற்று தடங்களை பட்டியலிட்டு கொண்டே போனால் அது இலங்கையின் நீண்ட அனுமனின் வாள் போல முடிவின்றி போகும். மொத்தத்தில் அலாவுதீனின் அற்புத விளக்கில் இருந்து வெளிப்பட்ட ஜீனியை போல விக்டோரியா பப்ளிக் ஹாலில் சிறியதாக சலன படங்களோடு தொடங்கிய மெட்ராஸ் மக்களின் சினிமா அனுபவம் பல ஜாம்பவான்களின் முயற்சியால் விரைவிலேயே விண்ணை தொட்டது. கண்ணுக்கு தெரியாத அந்த மாய ஏணியில் ஏறி போனவர்கள் தமிழ் திரைவானில் புகழ் நட்சத்திரங்களாக மங்காத ஒளியுடன் இன்றும் மின்னிக் கொண்டிருக்கிறார்கள்.